அரசியல் கட்சி தலைவர்கள் மத துவேஷ கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்றும் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல என்றும் கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமிய மக்களுடைய மனது புண்படும்படி இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் மாண்புமிகு உயர் பதவியில் உள்ளவர்களும் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது என குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சி தலைவர்களின் இதுபோன்ற சர்ச்சை கருத்துக்கள் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதுடன் மத உணர்வுகளை தூண்டும் விதமாக அமைவதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இதுபோன்ற மத துவேஷ கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் என்றும் நாட்டின் நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.